الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فهل عسيتم إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم أولئك الذين لعنهم الله فأصمهم وأعمى أبصارهم صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا تنزل الرحمة على قوم فيهم مقاتل رحيم أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய சகோதரர்களே, நேயர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்தை அடைகின்ற பாக்கியத்தை தந்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டதென்றால் அருமை சஹாபாக்களை பார்த்து சொல்லுவார்கள், கது அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீம், ஒரு சிறந்த ஒரு மாதம், மகத்தான ஒரு மாதம் உங்களிடத்திலே வந்திருக்கின்றது. மேலும் சொன்னார்கள், ஷஹ்ருன் முபாரக், பரக்கத்துகள் நிறைந்த ஒரு மாதம். ஷஹ்ரு சபிர், பொறுமையுடைய மாதம். ஷஹ்ருன் யுசாது ஃபீஹி ரிஸ்குல் முஃமின், இந்த மாதத்திலே ஒரு முஃமினுடைய ரிஸ்கிலே அல்லாஹு தஆலா பரக்கத்தை உண்டாக்குகின்றான் அவனுடைய நற்காரியங்களின் மூலமாக. மேலும் சொன்னார்கள், ஷஹ்ருன் முவாசாத், ஒவ்வொரு மனிதனும் சகோதரத்துவ வாஞ்சையோடு தங்களுடைய குடும்பங்களோடு தங்களுடைய உறவுகளோடு நல்ல முறையில் மிக முக்கியமாக நடக்க வேண்டிய ஒரு மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு சொல்லுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த மாதத்தில் எம்முடைய குடும்ப உறவுகளோடு எங்களுடைய உறவை நாங்கள் பலப்படுத்தி கொள்வது மிக முக்கியமான ஒரு அம்சம், மிக முக்கியமான ஒரு கட்டம். ஏனென்றால் குடும்ப உறவு என்பது இஸ்லாத்தினுடைய பார்வையிலே மிக முக்கியமான ஒரு அம்சம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்து கிடைத்து ஆரம்ப கட்டம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய ஆரம்பம். அந்த நேரம் தொழுகை கடமையாக ஆக்கப்பட்டிருக்கவில்லை, ஜகாத் கடமையாக ஆக்கப்பட்டிருக்கவில்லை, ஹஜ்ஜி செய்வது கடமையாக இருக்கவில்லை. இப்படிப்பட்ட அந்த கட்டத்திலே அம்ர் இப்னு அபஸா என்று சொல்லக்கூடிய மனிதர் நபியிடத்தில் வந்து கேட்குகின்றார், அல்லாஹுடைய தூதரே, அர்ஸலக்கல்லாஹ், அல்லாஹு தஆலா உம்மை பி ஐயி ஷைஇன் அர்ஸலக்கல்லாஹ், அல்லாஹு தஆலா உம்மை எதை கொண்டு அனுப்பியிருக்கின்றான் என்று கேட்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா என்னை இரண்டு விடயங்களை கொண்டு அனுப்பியிருக்கிறான். ஒன்று, ஐயுவஹிதல்லாஹ் வஹ்தா, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கும்படியும் அவனுக்கு நிகராக யாரையும் இணை வைத்து விடக்கூடாது. இரண்டாவது, வபிசிலத்தில் அர்ஹாம், குடும்ப உறவுகளை நல்ல முறையில் பேணி நடக்க வேண்டும். இரத்த பந்தங்களை, குடும்ப உறவை சரியான முறையில் பேணி நடக்க வேண்டும் என்ற கட்டளையை கொண்டு அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கின்றான் என்றார்கள். இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்திலே அல்லாஹு தஆலா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த மனித சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்திய மிக முக்கியமான ஒரு விடயம், குடும்ப உறவை நாங்கள் பேணி நடக்க வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபுகதுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக், எப்போதும் இந்த மார்க்கம் ஒரு மனிதன் பிரிவது, குடும்பம் பிளவுபடுவது, வெட்டி வாழ்வதை ஒரு நாளும் விரும்புவதில்லை. தலாக்கை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபுகதுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக், அல்லாஹ் ஹலாலாக்கிய விடயங்களில் அல்லாஹுக்கு மிகவும் கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய விடயம் அத்தலாக். தலாக், அதில் பிரிவும் பிளவும் குடும்பத்தினுடைய பிளவும் இருக்கின்றதனால் ஹலால் தான் இருந்தாலும் அல்லாஹ் கோபப்படக்கூடிய விடயம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஏனென்றால் குடும்ப உறவோடு எங்களுடைய உறவுகளை பேணிக்கொள்வது மிக முக்கியமான ஒரு அம்சம். ஒரு தடவை மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள்.
அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் அஸ்மா ரதியல்லாஹு அன், நபியுடைய மனைவி இருக்கின்றார்கள். மக்காவில் இருந்து அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாய் குத்தைலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முஷ்ரிக்காவான பெண்மணி, அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கவில்லை. இவர்கள் தன்னுடைய மகளை சந்திப்பதற்காக வருகின்றார்கள். வந்த நேரத்திலே முஷ்ரிக்காவான இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்நிய மதத்தை சேர்ந்த தன்னுடைய தாய் வந்திருக்கிறார். ஓடோடி செல்கின்றார்கள் நபியிடத்திலே, யா நபி அல்லாஹ், என்னுடைய தாய் வந்திருக்கிறார், இவருடன் என்னுடைய குடும்ப உறவை நான் பேணி நடக்க வேண்டுமா இல்லையா என்று கேட்கின்றார்கள். அன்பார்ந்தவர்கள், நபி சொன்னார்கள், சிலி உம்மக்கியா அஸ்மா, உம்முடைய தாயோடு குடும்ப உறவை நல்ல முறையில் பேணிக்கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய குடும்ப உறவு அந்நிய மதத்தில் இருந்தாலும் கூட அந்த உறவை சரியான முறையில் பேணச் சொல்லி இருக்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் எந்த குடும்பத்திலே, எந்த ஊரிலே, எந்த இடத்திலே குடும்ப உறவை துண்டித்து வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்களோ அந்த இடத்திலே அல்லாஹுடைய ரஹ்மத்து இறங்க மாட்டாது. ஒரு குடும்பம் அடுத்த இரத்த பந்தத்தை தன்னுடைய சகோதரனோடு பேசாமல் இருக்கிறார், தன்னுடைய தாய் தந்தையர்களோடு பேசாமல் இருக்கிறார் என்றால், அன்பார்ந்தவர்களே, உறவை துண்டித்து வாழுகின்றார்கள் என்றால் அங்கு அல்லாஹுடைய ரஹ்மத்து இறங்க மாட்டாது. முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவிலே ஒரு விடயம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு தடவை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரஃபாவுடைய நாள், அருமை சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இன்றைய தினம் அல்லாஹு தஆலா அதிகமான மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றான், அதிகமான மனிதர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை கொடுக்குகின்றான். ஆனால் ஒரு சில மனிதர்களை தவிர, அதில் முதலாமவன் குடும்ப உறவை துண்டித்து வாழக்கூடிய மனிதன். இப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய ரஹ்மத்து இறங்குவது கிடையாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், லா தன்சிலு ரஹ்மத்து அலா கௌமின் ஃபீஹிம் முகாத்திலு ரஹீம். எந்த கூட்டத்திலே, எந்த இடத்திலே குடும்ப உறவை துண்டித்து வாழக்கூடிய மனிதன் இருக்கின்றானோ அந்த இடத்தில் அல்லாஹுடைய ரஹ்மத்து இறங்க மாட்டாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த மஜ்லிஸிலே, இந்த கூட்டத்திலே யார் குடும்ப உறவை துண்டித்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களோ அவருக்கு இந்த இடத்தில் உட்காருவது ஆகுமானதல்ல என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ஒரு சஹாபி எழுந்து விட்டு சென்று விட்டார். சென்று சிறிது நேரம் கழித்து விட்டு வந்தார். நபி அலைஹிஸ்ஸலாம் அவரை அழைத்து கேட்கின்றார்கள், எங்கே சென்றீர்கள்? சொல்லுகின்றார்கள், நான் என்னுடைய சாட்சி, என்னுடைய தாயுடைய சகோதரியுடன் உறவை துண்டித்து வைத்திருந்தேன். இன்று உங்களுடைய இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு சென்று அவரோடு உறவை பேணிவிட்டு அவரோடு கதைத்து விட்டு நான் வருகின்றேன் என்று அந்த மனிதர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது தான் சொல்கின்றார்கள், எந்த இடத்திலே எந்த மனிதன் உறவை துண்டித்து விட்டு இருக்கின்றானோ அந்த இடத்திலே அல்லாஹுடைய ரஹ்மத்து இறங்க மாட்டாது. அன்பார்ந்தவர்கள், நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். எம்முடைய குடும்பங்கள் ஒரு சிறியோரு பிரச்சினைக்காக வேண்டி, ஒரு சிறியோரு காரணத்துக்காக வேண்டி எம்முடைய உறவுகள் துண்டிக்கப்படுவதை, பிளவுபடுவதை நாங்கள் காணுகின்றோம். நானாவும் தம்பியும் பேசுவது கிடையாது, சகோதரனும் சகோதரியும் பேசுவது கிடையாது, தாயும் பிள்ளையும் பேசுவது கிடையாது. அன்பார்ந்தவர்களே, அங்கு நாங்கள் பார்க்கின்ற போது என்ன காரணம் என்று சிந்திக்கின்ற போது ஒரு சிறியோரு விடயம், ஒரு சிறியோரு காரணம், ஒரு சிறியோரு நிகழ்வுக்கு எனக்கும் சொல்லவில்லை என்பதற்காக வேண்டி உறவு துண்டிக்கப்படுகின்றது. அவருக்கு சொல்லியிருக்கின்றார், எனக்கு அறிவிக்கவில்லை என்பதற்காக வேண்டி அந்த உறவு துண்டிப்பாகி விடுகின்றது. ஒரு அற்ப சொற்ப உலகத்தினுடைய ஒரு சிறியோரு விடயத்துக்காக வேண்டி உறவை துண்டித்து பல வருடங்களாக, பல நாட்களாக, என்னுடைய மரணத்துக்கு கூட என்னுடைய வீட்டின் பக்கம் நீ வந்துவிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எம்முடைய சமுதாயத்தின் நிலைமைகள் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இதுவல்ல இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறை. இஸ்லாம் அழகிய பண்பாடுகளை சொல்லி தந்திருக்கின்றது, அழகிய வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கின்றது. இஸ்லாம் மன்னிப்பையும் விட்டு கொடுப்பையும் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றது.
அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, எந்த குடும்பத்திலே, எந்த சமூகத்திலே மன்னிப்பும் விட்டு கொடுப்பும் இல்லையோ அந்த சமூகத்திலே பிளவுகள் உண்டாகி கொண்டே இருக்கும். இந்த இஸ்லாம் ஆரம்ப கட்டம் வளர்ந்தது விட்டு கொடுப்பினாலும் மன்னிப்பினாலும் தான். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, நபியுடைய வாழ்க்கையை நாங்கள் புரட்டி பார்க்கின்ற போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உற்று நோக்குகின்ற போது, நபியுடைய வாழ்க்கையிலே மன்னிப்பும் விட்டு கொடுப்பும் தான் இந்த இஸ்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கின்ற காரணமாக இருக்கின்றது. ஃபத்ஹ் மக்காவை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். ஹிஜ்ரி 8 ஃபத்ஹ் மக்காவுடைய வெற்றி நடக்குகின்றது. அன்பார்ந்தவர்களே, நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் மக்காவை வெற்றி கொள்ளுகின்றார்கள். கஅபத்துல்லாவுடைய சாவி நபியுடைய கரத்திலே கொடுக்கப்படுகின்றது. அந்த நேரத்திலே மக்கத்து குறைஷியர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு விட்டார்கள். மக்காவுடைய முழு பலமும் ஆட்சி அதிகாரமும் நபியுடைய கையிலே கொடுக்கப்பட்டு விட்டது. நபிக்கு அநியாயம் செய்தவர்கள் பயந்து கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவுக்கு முன்னால் சஜிதாவிலே இருக்கின்ற போது ஒட்டக குடல்களை போட்டு நபியை வேதனை செய்தவர்கள் முன்னால் இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எற்றி வைக்கின்ற போது நபிக்கு மண்ணள்ளி வாரி வீசியவர்கள் முன்னால் இருக்கின்றார்கள். நபியுடைய புனிதமான அந்த முகத்திலே காரி துப்பிய மனிதர்கள் முன்னால் இருக்கின்றார்கள். நபியுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த ஹப்பார் இப்னு அஸ்வத் முன்னால் இருக்கிறார். நபியுடைய சாச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த வஹ்ஷி, ஹிந்தா முன்னால் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களை, நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் எல்லாம் கதைத்து கொள்கின்றார்கள். அல் யௌம் யௌமுல் மல்ஹமா, இன்றைய நாள் இரத்தம் ஓட்டப்படக்கூடிய நாள், இன்றைய நாள் பழிக்கு பழி வாங்கப்படக்கூடிய நாள் என்று பயந்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறி நின்று கொண்டு சொல்கின்றார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினம் யாருக்கும் எந்த அநியாயம் செய்யப்பட மாட்டாது, யாருக்கும் எந்த பழிவாங்கலும் செய்யப்பட மாட்டாது, அனைவர்களையும் நான் மன்னித்து விட்டேன், உங்கள் அனைவரையும் நான் அல்லாஹுக்காக வேண்டி மன்னித்து விட்டேன், யாரையும் நான் பழிவாங்க மாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் நபியுடைய இந்த பண்பை பார்த்து, நபியுடைய இந்த விட்டு கொடுப்பை பார்த்து, நபியுடைய இந்த மன்னிப்பை பார்த்து பல மனிதர்கள் இஸ்லாத்துக்குள் நுழைந்தார்கள். இஸ்லாம் எமக்கு காட்டி தந்த வழிமுறை இதுதான். அடுத்தவர்கள் அநியாயம் செய்கின்ற போதும், அடுத்தவர்கள் தன் மீது அத்துமீறுகின்ற போதும் அல்லாஹுக்காக வேண்டி மன்னிப்பு கொடுப்பது, அல்லாஹுக்காக வேண்டி விட்டு கொடுப்பது, இதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சூரத்து நூரிலே விளங்கப்படுத்துகிறான். நபியுடைய மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பத்தினியான பெண்மணி. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இட்டு கட்டப்படுகின்றார்கள். நபி கூட நபியுடைய உள்ளத்தால் அதனை சகிச்சு கொள்ள முடியதில்லை. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட கவலையோடு இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இட்டு கட்டப்பட்டதும் அல்லாஹு தாலா குர்ஆனுடைய கிட்டத்தட்ட 10 வசனங்களை இறக்குகின்றான். சூரத்து நூரிலே இறக்கி இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பத்தினியான பெண்மணி என்ற இந்த குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கியதும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆத்திரம் வருகின்றது. எதனால் வருகின்றது? அன்பார்ந்தவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இட்டு கட்டிய மனிதன் மிஸ்தஹ் பின் உசாசா என்று சொல்லப்படக்கூடிய மனிதன். இந்த மனிதன் இவனுடைய செலவீனம், இவருடைய பராமரிப்பு அனைத்தையும் கவனித்து வந்தவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களுக்கு ஆத்திரம், தன்னுடைய மகளுடைய விடயத்திலே இவன் மோசடி செய்து விட்டான். அன்பார்ந்தவர்களே, இவருக்கு செலவழித்த செலவீனத்தை நிறுத்திவிட்டார்கள். இவருக்கு கொடுத்து வந்த இவருடைய அனைத்து பராமரிப்பு செலவுகளையும் தடை செய்து விட்டார்கள். இப்போது அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகின்றான். வலா யஅதலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி அய்யுது உலில் குர்பா, உங்களில் செல்வம் படைத்தவர்கள், வசதி உள்ளவர்கள் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு செலவழித்த செலவீனத்தை நிறுத்திவிட வேண்டாம்.
அவர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்துவிட்டால், அவர்கள் உங்களுடைய மனசு புண்படும் வகையில் நடந்து விட்டார்கள் என்றால், அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் ஃபல்யஃபு வல்யஸ்ஃபஹு, மன்னித்து விடுங்கள், விட்டு கொடுத்து விடுங்கள். அப்படி நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? முதலாவது உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றான். உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து உங்களை பரிசுத்தவான்களாக அல்லாஹ் மாற்றி விடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு போதிக்கக்கூடிய விடயம். இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய விடயம். குடும்ப உறவுகளை பேணுகின்ற போது மனக்கசப்புக்கள் உண்டாகலாம், முன்பின்கள் உண்டாகலாம். அன்பார்ந்தவர்களே, மனிதன் என்ற வகையில் தவறுகள் தப்புக்கள் உண்டாகத்தான் செய்யும். உண்டாகவில்லை என்றால் அவர் மலக்காக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அந்த தவறுகள் உண்டாகின்ற போது புரிந்துணர்வோடு விட்டு கொடுப்போடு மன்னித்து விடுகின்ற போது அல்லாஹு தஆலா அந்த விட்டு கொடுப்பின் மூலமாக, அந்த மன்னிப்பின் மூலமாக அல்லாஹ் எம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் எம்முடைய வாழ்க்கையில் அபிவிருத்தியையும் அல்லாஹு தஆலா உண்டாக்குகின்றான். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவேதான் குடும்ப உறவுகளை நாங்கள் சரியான முறையில் பேணி நடக்க வேண்டும். தவறுகள் உண்டாகின்ற போது மன்னிக்க வேண்டும். இந்த அளவு கண்டால் உஹதுடைய கட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெண்மணி, யூத பெண்மணி, ஆட்டு இறைச்சியிலே நஞ்சை பூசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கின்றார். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சாப்பிடுவதற்காக வேண்டி முனைகின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த இறைச்சி பேசுகின்றது, நபியே நாயகமே, நான் நஞ்சூட்டப்பட்டிருக்கின்றேன், என்னை சாப்பிட்டு விடாதீர்கள் என்று சொல்லுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்திலே அந்த பெண்ணை அல்லாஹு தஆலா அந்த பெண் பூசிய அந்த இறைச்சியை தனக்கு முன்னால் இருந்த ஒரு சஹாபி சாப்பிட்டு விடுகின்றார். அந்த சஹாபி உடனே மரணித்து விடுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண் மன்றாடுகின்றாள், கெஞ்சுகின்றாள், மன்னிப்பு கேட்குகின்றாள். அந்த பெண்ணை மன்னித்து விடுகின்றார்கள். ஆனால் அந்த சஹாபி மரணித்ததற்காக வேண்டி, ஒரு உயிரை கொலை செய்ததற்காக வேண்டி அதற்குரிய குற்றம், அதற்குரிய தண்டனை அந்த பெண்ணுக்கு வழங்கப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தும் விடுகின்றார்கள். அன்பாதவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இஸ்லாம் இந்த உலகத்தில் வளர்ந்தது நபியுடைய மன்னிப்பும் விட்டு கொடுப்பும். தாயிஃபுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகின்றார்கள். தாயிஃபுடைய கட்டம் கிட்டத்தட்ட 10 நாட்கள் தாயிஃபில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருக்கின்றார்கள். அந்த தாயிஃபுடைய முழு கொண்ட்ரோலும், அந்த தாயிஃபுடைய முழு பலமும் அப்னா உமைர் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய 3 மகன்மார்களுடைய கொண்ட்ரோலில் தான் இருந்தது. அந்த 3 பேரும் தான் அந்த தாயிஃபை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றி வைத்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறுவர்களை ஏவி விட்டு கல்லால் எறிய வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பில் கற்கள் பட்டி உடம்பில் இரத்தம் வடிந்தோடி கொண்டிருக்கின்றது. ஜிப்ரைல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்குகின்றார்கள். நபியே நாயகமே, மலைகளுக்கு பொறுப்பான 2 மலக்குகள் வந்திருக்கின்றார்கள், ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த தாயிஃபை நசுக்கி நாசப்படுத்தி விடுகின்றோம் என்று அனுமதி கேட்கின்றார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பில் இரத்தம் வடிந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே நபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, இந்த மக்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும், இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், இந்த தீனுக்கு உதவியாக இருப்பார்கள் என்பதை நான் ஆதரவு வைக்குகின்றேன் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த தாயிஃபில் நபி அலைஹிஸ்ஸலாம் கல்லால் அடிபட்டது சாதாரணமான விடயம் அல்ல. உஹதுடைய கட்டம், உஹதுடைய நேரம், ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடத்தில் கேட்கிறார்கள். உஹதுடைய நேரம், நபியுடைய ஒரு பல்லு ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றது, நபியுடைய நெத்தியில் ஒரு கவசத்தினுடைய ஆணி பதிந்து இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, உடம்பெல்லாம் கடினமான காயம், நபி அலைஹிஸ்ஸலாம் கடினமாக அடிபட்டிருக்கின்றார்கள். அந்த கோலத்தை பார்த்துவிட்டு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு கவலையில் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நபித்துவத்துடைய இந்த காலத்திலே உங்களுக்கு இதைவிடவும் கடினமான, கஷ்டமான, துன்பமான ஒரு நிலைமை உண்டாகி இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள்.
அப்போது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம் ஸைனப் ரலியல்லாஹு அவர்களே, ஆம். கேட்டார்கள், எந்த நேரத்திலே? சொன்னார்கள், இந்த உஹதுடைய நேரத்தில் நான் பட்டிருக்கின்றனே கஷ்டம், இதைவிடவும் ஒரு கஷ்டத்தை நான் அனுபவித்தேன் இதற்கு முன்னால். அதுதான் தாயிஃபுடைய கட்டம். அதுதான் தாயிஃபுடைய நேரத்திலே மக்கள் எனக்கு கல்லால் எறிந்து அடிபட்டு நான் என்னுடைய இரத்தத்தினால் என்னுடைய முழு உடம்பும் தொய்ந்து இருக்கின்ற நிலைமை, இதைவிடவும் படுமோசமான ஒரு நிலைமையில் நான் இருந்தேன் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த நிலையில்தான் மக்களை மன்னித்து விட்டார்கள். இன்றைய நாள் அந்த தாயிஃபுடைய பூமியை அல்லாஹ் ஒரு சிறந்த பூமியாக ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே இஸ்லாம் வளர்வதும் குடும்பங்கள் ஒற்றுமையாக வாழ்வதும் குடும்பங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற மன்னிப்பு கொடுக்கின்ற தன்மையும் விட்டு கொடுக்கின்ற தன்மையும், அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இன்று நம்முடைய சமுதாயங்களுக்கு மத்தியில் குடும்பங்களுக்கு மத்தியில் பிளவுகள் உண்டாகுவது ஒரு சில காரணங்கள். துனியாவின் ஒரு சில விடயங்கள். அவரை விட என்னை முற்படுத்தவில்லை, அவருக்கு முன்னால் என்னை கேவலப்படுத்தி விட்டார், அவருக்கு முன்னால் என்னை இரண்டாம் தரம் தாழ்த்தி விட்டார் என்ற ஒரு சிறிய காரணங்களுக்காக வேண்டி பிளவுகள் உண்டாகிவிடுகின்றது. அந்த பிளவுகள் பல வருடங்கள், பல மாதங்கள், பல நாட்கள் என்று கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலானுடைய காலம் எங்கள் குடும்பங்களுக்குள்ளால் உள்ள உறவுகளை நாங்கள் பலப்படுத்தி கொள்வோம். எங்களுடைய மனக்கசப்புகளை நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி விட்டு விடுவோம். அல்லாஹுக்காக வேண்டி அடுத்தவர்களுடைய தவறுகளை தப்புக்களை நாங்கள் மன்னித்து விடுவோம். அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் மன்னிப்போமாக இருந்தால் அன்பார்ந்தவர்களே, கியாமத்துடைய நாளையிலே குடும்ப உறவு அல்லாஹுடைய அரசிலே கொலுகி வைக்கப்பட்டிருக்கும். அந்த குடும்ப உறவு அல்லாஹ்விடத்திலே பேசும். மன் வசலனி வசலஹுல்லா, யார் உலகத்திலே என்னை சேர்ந்து நடந்தாரோ, என்னை பற்றி பிடித்து கொண்டாரோ, என்னை பேணி கொண்டாரோ, அல்லாவும் அவனுடைய ரஹ்மத்தோடு, அவனுடைய மக்ஃபிரத்தோடு, அவனுடைய நரக விடுதலையோடு, அவனுடைய சுவர்க்கத்தோடு சேர்த்து கொள்ளட்டும். ஒமன் கதஅனி கதஅஹுல்லா, யார் என்னை பிளவுபட்டாரோ, என்னை வெட்டி வாழ்ந்தாரோ, என்னை துண்டித்து வாழ்ந்தாரோ, இவரை அல்லாவும் அவனுடைய ரஹ்மத்தை விட்டும் துண்டித்து கொள்ளட்டும் என்று குடும்ப உறவு அல்லாஹ்விடத்திலே பேச ஆரம்பிக்கும். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் உலக வாழ்க்கையிலே அவருடைய பொருளாதாரம், அவருடைய ரிஸ்க், அவருடைய உலகத்தினுடைய ஆதாயம் அனைத்தும் விசாலமாக கிடைக்க வேண்டும், அனைத்தும் லேசாக அடைந்து கொள்ள வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, இவர் தன்னுடைய குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய குடும்ப உறவோடு யார் உறவை நல்ல முறையில் பேணி நடக்குகின்றாரோ அல்லாஹு தாலா அதன் மூலம் அவருடைய ஆயுளில் பரக்கத்தை உண்டாக்குகின்றான் என்றார்கள். அவருடைய பொருளாதாரத்திலே அல்லாஹ் அபிவிருத்தியை உண்டாக்குகின்றான் என்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, குடும்ப உறவை பேணுகின்ற விடயத்திலே நாங்கள் சரியான முறையில் கவனித்துக் கொள்வோம். ரமலானுடைய காலம் ஷஹ்ருன் முவாசாத், சகோதரத்துவ வாஞ்சியோடு எங்களோட குடும்பங்களோடு உறவுகளை நாங்கள் பேண வேண்டிய ஒரு காலம். எனவே குடும்ப உறவை பேணி அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையும் அடைந்த கூட்டத்திலே எம் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.